வணக்கம். என் பேர் சத்தியமூர்த்தி. நாங்கள் பண்ணி கொடுக்குற வேலைவாய்ப்போட பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் அட்சன்ஸ். என் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா அகவை.com. இந்த கூகுள் அட்சன்ஸ் வேலைவாய்ப்பு உங்களுக்கு தர்றது google.comங்கிற நிறுவனம். இப்போ google.com அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வெப்சைட். அதாவது நெட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வெப்சைட் தான் வந்து google.com. இப்போ அதான் இந்த வேலைவாய்ப்போட பேசிக் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோட அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா, நியூஸ் பேப்பரோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து அதே மெத்தட் தான். அதாவது வந்து நியூஸ் பேப்பரில் ஏட் கொடுக்குற கம்பெனியை மாதிரியே நிறைய கம்பெனியை வந்து google.com கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது கூகுள் நிறுவனத்துக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கூகுள் நிறுவனத்துக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்ப கூகுள் நிறுவனம் வந்து எல்லாத்தோட விளம்பரங்களையும் வந்து ஒரே நேரத்தில் டிஸ்பிளே பண்ண முடியாது இல்லையா, அதனால வந்து அவங்க வந்து நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பிரித்து கொடுப்பாங்க. நாங்களும் வந்து உங்கள் விளம்பரங்களை வந்து எங்கள் வெப்சைட்டில் போடுறோம் அப்படின்னு நாங்கள் நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு உங்கள் பேருக்கு அப்ரூவல் வாங்கி அதில் பிளாக் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதில் உங்கள் ஒர்க் என்னன்னா அந்த வெப்சைட்டுகளுக்கு வந்து டிராஃபிக் பண்ணது மட்டும்தான் உங்கள் ஒர்க்கு. அதாவது உங்கள் வெப்சைட் வந்து டிராஃபிக் அப்படிங்கிற உங்கள் வெப்சைட் வந்து நிறைய பேர் பார்க்கவே பண்ணுறது தான் டிராஃபிக். அதாவது அந்த வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வந்து உங்கள் விளம்பரத்தை வந்து கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். உங்கள் வெப்சைட் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாங்கன்னு வைங்க, 100 பேருமே உங்கள் வெப்சைட்டை கிளிக் 100 பேருமே உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஆட்ஸை கிளிக் பண்ணுவாங்களா? 100 பேரும் உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஆட்ஸை கிளிக் பண்ணுவாங்களா? 100 பேரும் கிளிக் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் கிளிக் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் சொல்லலாம், இதே மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு, நாங்கள் கூகுள் கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. இதே மாதிரி நிறைய கம்பெனி இருக்குங்க, நானும் ஒத்துக்கிறேன். அதாவது நிறைய கம்பெனியை வந்து கொடுக்கலாம். அவங்க வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணோடனையுமே வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது கூகுளில் வந்து அப்படியே இல்லை. அவங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க. மினிமம் 6 மணி நேரம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். இப்போ உங்களுக்கும் அப்ரூவல் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் கிடச்சினா ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாள் ஆகும். ஆனால் அவங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.01 சென்ட் தான் தருவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டு ஒரு கிளிக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 சென்ட் 4 சென்ட். ஆனால் இதில் கூகுளில் பார்த்தீங்கன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா 3 சென்ட் 4 சென்ட்டுக்கு மேலே தான் மினிமமே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $2 $3 வரைக்கும் தருவாங்க மேக்ஸிமம் அமௌண்ட்டு ஒரு கிளிக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கூகுள் பெஸ்ட்டா இல்லை அதர் சைட்ஸ் பெஸ்ட்டா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கூகுள் தான் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா அதில் தர்ற மேக்ஸிமோட இதில் கொடுக்குற மினிமமே அதிகம், எவ்வளவோ அதிகம். இப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் நம்ம வெப்சைட்டை பார்க்காங்கன்னா 50 பேர் கிளிக் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு? 50க்கு 10 கிளிக் விழுந்தா $1, 50 கிளிக் விழுந்தா நம்மளுக்கு $5 ஆச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5000 பேர் பார்க்காங்கன்னு வைங்க, ஒரு நாளைக்கு $50 வாங்கலாம். இப்படி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 50,000 பேர் பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு $500 சம்பாதிக்கலாம். நம்மளுக்கு கிளிக்ஸ் அதிகமாகத்தான் இது நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளிக்ஸ் அதிகமாக நம்ம டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனால் தான் கிளிக்ஸ் அதிகமாகும். அது எப்படின்னு நாங்களே ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, எங்களுக்கு ஒரு 1000 rupees பே பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்கள் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்து போனாலும் போகலாம். மேக்ஸிமம் நாங்கள் வெளியூருக்காக ரொம்ப அதே டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அப்போ நாங்கள் ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறப்போ டீம் வியூவர் சாஃப்ட்வேர் வச்சு நாங்கள் சொல்லுவோம். டீம் வியூவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது உங்கள் சிஸ்டத்தோட டெஸ்க்டாப் வந்து எனக்கு தெரியும். நான் உங்கள் சிஸ்டத்தை வந்து நான் ஒர்க் பண்ணலாம். அப்படி இங்கேருந்து நான் ஒர்க் பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூகுளில் வாய்ஸ் சேட்டிங் வரை சொல்லி கொடுத்துருவோம். நான் முகம் பார்த்து பேசுறதில்ல, அவ்வளோதான். அதில் அது நீங்கள் முதல்ல அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் முதல்ல உங்கள் பேர் முதல்ல எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்கள் பேர் அட்ரஸ் எங்களுக்கு கரெக்டான பேர் அட்ரஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நானே உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துருவேன். அது போக நீங்கள் எப்போ உதவி கேட்டாலும் நான் உதவி பண்ண நான் தயாராக இருக்கிறேன். 24 hours நான் வந்து ஆன்லைனில் 24 hours பாருங்க, ஒரு 17 hours நான் ஆன்லைனில் தான் இருப்பேன். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு ஒரு 12 மணி மட்டும் நான் ஆன்லைனில் தான் இருப்பேன். நீங்கள் அது வரைக்கும் என்ன டவுட் வேணால் என்கிட்ட கேட்டுக்கலாம்.
அதுபோல் இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிளாக்லேயே உங்களுக்கு எல்லா தகவலும் இருக்குது. உங்களுக்கு திடீர்னு தமிழ் பிளாக் ஞாபகம் இல்லையா, உடனே onlinejob.aghavai.com போங்க. அதில் தமிழில் படிக்க அப்படின்னு மேலே ஒரு லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தமிழ் பிளாக்குக்கு வந்துடலாம். என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9486854880. அது தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க, 9486854880. ஓகே, வெப்சைட் aghavai.com, AKAVAI.com. இதில் என்ன கான்டாக்டிங் டீட்டெயில்ஸ் போனால் இந்த வெப்சைட்டில் இருக்கும். அதுப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கூகுள் அட்சன்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் க்ளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நான் எங்கிட்ட ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லை, நீங்கள் எங்கே யார்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். நான் இது வரைக்கும் பேசுனதை கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.